الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم صدق الله العليم قال نبينا صلى الله عليه وسلم الدين النصيحة أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலானுடைய மாதங்களிலே இரவு நேரம் நின்று வணங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான். 19 தராயுடைய தொழுகையை நிறைவு செய்து 19வது நோன்பிற்காக வேண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தயாராக நம்மை வைத்திருக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீதம் இருக்கக்கூடிய நோன்புகளையும் முழு தடகாரத்துடன் இரவு நேரங்களில் நின்று வணங்கிய முழுமையாக பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் பேசப்படுகின்றதோ, எந்தெந்த விஷயங்களை எல்லாம் கேட்கின்றோமோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசக்கூடிய நாவிற்கும் கேட்கக்கூடிய செவிகளுக்கும் அதை முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலானுடைய காலங்களில் யாரெல்லாம் நோன்பாளிகளுக்காக வேண்டி எந்த விதத்தில் தன்னுடைய தேவைகளை முன்வைத்து உதவி செய்கின்றார்களோ, நன்மை எதிர்பார்த்து செய்கின்றார்களோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய நியத்துகள் அல்லாஹ்விற்கு பிடித்தமானதாக இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கபூலாக்கி கொடுப்பானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்று ஓதிய ஜுஸுவில ஒரு அத்தியாயத்தை கொண்டு வருகின்றான். குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னுது மின் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ இன்னல்லாஹுல் கஃபூருர் ரஹீம். நபியே, நீங்கள் கூறுவீராக, தங்களுடைய ஆன்மாக்களுக்கு கொடுமை இழைத்து கொண்ட என் அடியார்களே, அல்லாஹ்வின் கருணையை பற்றி நம்பிக்கை இழந்துடாதீங்க. நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுகின்றான். அவன் பெரிய மன்னிப்பவனும் கிருபையாளனுமாக இருக்கின்றான் என்று நபியே நீங்க மக்களிடத்துல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, மக்ஃபிரத்துடைய 10ல் கடைசி தருவாயிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை இங்கே அமர வைத்திருக்கின்றான். நாளையோடு அந்த 2வது பகுதியை நிறைவு செய்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஆயத்தில் சொல்ல வரக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், என்னட்ட நீங்கள் கேட்குறீங்க, கேட்டுக்கொண்டே இருங்க, நான் நிச்சயமாக கொடுப்பேன், எந்த காரணத்தை கொண்டும் நிராசை ஆகிவிடாதீர்கள். அதாவது அல்லாஹ் தரமாட்டான், அல்லாஹ் நோயை குணப்படுத்த மாட்டான், அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்ய மாட்டான் என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள் என்பதாக இந்த ஆயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்ல வருகின்றார். ஆக அல்லாஹ் விரும்புவது என்னவென்று சொன்னால், என்னிடத்தில் நீங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருங்கள், உங்களுடைய தேவைகளை கேட்டுக்கொண்டே இருங்கள், நாம் நிச்சயமாக கொடுப்போம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்ல வருகின்றார். இது தொடர்பான ஹதீஸ்களில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸை அறிவிப்பு செய்வார். சமீஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்கூல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், ஜஅலல்லாஹு ரஹ்மத மியத்து ஜுஸஇன் ஃபம்சிக் இன்தஹு 99 ஜுஸஆ வஅன்ஸில் ஃபில் அர்லி ஜுஸஅன் வாஹிதா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரஹ்மத்தை 100ஆக ஆக்கியிருக்கிறான். 100 ரஹ்மத் அல்லாஹ்வுடைய புறத்தில் இருக்குது. அதில் 99 ரஹ்மத்தை 99 ஜுஸா தன்னிடம் வைத்து கொண்டான்.
வான்சில் ஃபில்லர் அலி ஜுசான் வாஹிதா, ஒரு ரஹமத்தை மட்டும்தான் இந்த பூமியில அல்லாஹ் விட்டுருக்கிறான், கொடுத்திருக்கிறான். பவந்தாலிக்கு ஜுசான் எதராஹமல் ஹல்க் ஹத்தா தரிஃபால் ஃபர்ஸ் ஹாஃபிர்ஹான் வலதிஹா ஹஷியத்து அன் துசீபைஹி. அந்த ஒரு ரஹமத்தினால தான் உலகத்தில் படைப்பினங்கள், மனிதனாக இருக்கட்டும் படைப்பினங்களாக இருக்கட்டும், ஒரு படைப்பு மற்றொரு படைப்பின் மீது, ஒரு மனிதன் மற்றொரு மனிதன் மீது இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறான். எந்த அளவு இரக்கம் காட்டக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு குதிரை இருக்குது, தன் குட்டியின் மீது தன் காலு பட்டுவிடும் என்று பயந்து என்ன செய்யுது, அந்த காலை தூக்கிக்கிறது. ஒரு குதிரை கூட தன் குட்டியின் மீது உள்ள பாசத்தால அவ்வளவு இரக்கம் காட்டுது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, ஒரு ரஹமத்தை அல்லாஹ் அந்த துனியாவில் கொடுத்துருக்கிறான். இப்போ ஒரு ரஹமத்துக்கே இந்த அளவு இறக்கும் அப்படின்னு சொன்னால், 99 ரஹமத்தை நான் வைத்து கொண்டிருக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் சொல்வதாக அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிக்கிறாங்க. எனவே நீங்கள் நிராசாகி விடாதீங்க, அல்லாஹ் கொடுக்க மாட்டான் என்று நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, உங்கள் மனதில் ஆழமாக பதிய வைத்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய தனி சிறப்பு 99 திருநாமங்கள், 99 ரஹமத் அவனிடத்துல இருக்குது என்று ஹதீஸ்களில் நம்மளால் பார்க்க முடியும். அதே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, லம்மா கலல்லாஹு ஹலக கதப ஃபீ கிதாபிஹி, தான் எல்லா படைப்பினங்களையும் படைத்து முடித்த பின்னாடி நிறைவு செய்த போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய கிதாபுன்னு சொல்லக்கூடிய லவ்ஹுல் மஹ்ஃபூல், அது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், ஃபஹு இந்தஹு ஃபௌக அர்ஷிஹி, அல்லாஹ்வுடைய அர்ஷிக்கு பக்கத்தில் இருக்குது. அதில் ஒரு துண்டில் எழுதப்பட்ட ஒரு வாசகம், நிச்சயமாக என்னுடைய ரஹ்மத் என்னுடைய கோபத்தை முந்திவிட்டது என்று அல்லாஹ்வுடைய அர்ஷிக்கு கீழே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு காகிதத்தில் எழுதி வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. இப்போ எவ்வளவுதான் பாவம் செய்தாலும் தன்னுடைய பாவத்திற்கு ஒரு மனிதன் மன்னிப்பு கேட்டு விட்டான் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய கோபத்தை என்ன செஞ்சிருது, அந்த ரஹ்மத், அந்த பாவ மன்னிப்பு மிஞ்சிருது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிச்சாங்க. மறுமையில் தான் அந்த 99 ரஹ்மத் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்து மக்களிடத்துல காட்டுவான் படைப்பினங்கள் மீது அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. மறுமையில் அல்லாஹ்வின் அருள் தான் நம்மை காப்பாற்றும். நம்ம செய்யக்கூடிய இபாதத்தை அல்லாஹ்ட்ட காப்பாத்தாது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து பட்டால் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும், சொர்க்கத்திற்கு போக முடியும். ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க ஒரு ஹதீஸ் அறிவிப்பாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறினாங்க, ஒரு மனிதர் எந்த விதமான நன்மைகளையுமே அந்த உலகத்தில் வாழும்போது செய்யலை, அவர் இறந்துட்டார். இறந்த பின்னாடி என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், நமக்கு நன்மை கிடைக்காது, அல்லாஹ் நம்மளை தண்டனையில் போட்டுருவான் அப்படின்னு சொல்லி அவர் உடலை என்ன செஞ்சிருங்க, ஒரு பாகத்தை எரிச்சிருங்க. அவர் சொல்கிறார், ஒரு பாகத்தை எரிச்சிருங்க, ஒரு பகுதியை என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால், ஒரு பாகத்தை எரித்து அதனுடைய சாம்பலை என்ன செஞ்சிருங்க, தூத்தி விட்டுருங்க. இன்னொரு பாகத்தினுடைய உடம்பை எரித்து கடலில் போட்டுருங்க. என்ன செய்யுங்க, இன்னொரு பாகத்தினுடைய என்ன உடலை என்ன செய்யுங்க, எரித்து அதை கடலில் கரைச்சி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி மனிதன் சொல்லுவான். ஏன், என்னுடைய பாவங்கள் அவ்வளவு மிகைத்திருக்குது, அல்லாஹ் நிச்சயமாக என்னை மன்னிக்க மாட்டான் என்று ஒரு மனிதன் சொல்லுவான். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடலில் கரைக்கப்பட்ட அந்த சாம்பலையும் நெருப்பால் பொசுக்கி கரைச்சி காற்றுல தூவ விட்ட அந்த சாம்பலையும் என்ன செய்வானா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்று சேர்ப்பான். ஒன்று சேர்த்து உலகத்தில் மனிதன் எவ்வளவு அழகான தோற்றத்தில் இருந்தானோ, அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், அந்த தோற்றத்தை கொடுப்பானா. கொடுத்து அல்லாஹ் அந்த மனிதனிடத்தில் கேட்பானா, இவ்வாறு நீ ஏன் செஞ்சா, உன்னை யார் கடலில் உன்னுடைய உடலை கரைக்க சொன்னது, நெருப்பில் அந்த சாம்பலை யார் என்ன செய்து காற்றுல தூவி விட சொன்னது என்று சொல்லும் பொழுது, அல்லாஹ் பாதுகாக்கணும், மனிதனாகப்பட்ட நாம் சொல்லுவோமா, நான் உலகத்தில் அவ்வளவு பாவம் செஞ்சுருக்கிறேன் இறைவா, உலகத்தில் நான் அவ்வளவு பாவம் செஞ்சுருக்கிறேன், உன் மீது உள்ள பயத்தினால நான் என்ன செஞ்சிட்டேன், இது போன்று நான் செஞ்சிட்டேன் என்று மனிதர்கள் சொல்லுவார்களாம், பாவம் செஞ்ச மனிதர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அருளால் என்ன செஞ்சிருவானா, நீ சொர்க்கத்துக்கு போயிரு என்று சொல்லிடுவான். அப்போ
அந்த அளவு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அல்லாஹ்விடத்துல இருக்குது. நீங்க நிராசை ஆகி விடாதீங்க. அல்லாஹ்ட்ட கேட்கறத விட்டும் அல்லாஹ் கொடுக்க மாட்டான். இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறோமே, இதற்கு பின்னாடி அல்லாஹ் மன்னிக்க போறான் என்பதாக நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, ஒருபோதும் நினைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவாங்க. ஹஸரத் அப்துல்லா இப்னு ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. மறுமையில ஒரு மனிதனை கொண்டுட்டு வரப்படுமா, எல்லா படைப்பினங்களும் முன்னிலையுமே கடுமையாக கத்துவானா. மஹ்ஷர் மைதானத்தில் எல்லா மக்களையும் ஒன்று சேர்க்கப்படும். இதற்கு முன்னாடி உலகத்தில் இருந்தவங்க, இறந்தவங்க, நபிமாருடைய காலத்தில் மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய படைப்பில் இருந்து உலகம் அலையிற வரைக்கும் எத்தனை தோற்றங்கள் இருந்ததோ அத்தனை தோற்றங்களையும் மஹ்ஷர்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எழுப்புவான். சில மனிதர்களை கொண்டு வரப்படுமா, அவன் கடுமையாக அந்த மஹ்ஷர்ல கத்த ஆரம்பிப்பானா, எனக்கு வந்த நாசமே, எனக்கு வந்த நாசமே, கூச்சலிடுவான். அவனுக்கு முன்னால் 99 ஏடுகளை விரித்து வைக்கப்படுவான். 99 ஏடுகள். அவன் உலகத்தில் வாழ்ந்த, நம்ம உலகத்தில் வாழ்கிறோம் பாருங்க, நாம் என்ன நன்மைகள் என்ன தீமைகள் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஏடுகளை என்ன செய்யப்படும், நிறுத்தி வைக்கப்படுமா. அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மனிதன்கிட்ட கேட்பானா, இந்த 99 ஏடுகளுமே நீ பாவம் செஞ்சது தான், நீ உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் நீ பாவம் செஞ்சது தான், ஏதாவது இதில் ஒன்றை மறுக்கிறியா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மனிதனிடத்தில் கேட்பான். அப்போ அந்த மனிதன் சொல்லுவானா, நான் மறுக்கவில்லை இறைவா. அவன் மறுத்தாலும் அல்லாஹ் கண்டுபிடிச்சிருவான். எனவே மனிதன் சொல்லுவானா, நான் செஞ்ச தீமைகளை என்ன செய்ய மாட்டேன், ஒருபோதும் மறுக்க மாட்டேன். 99 பாவங்களையும் நான் தான் செஞ்சேன் உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில். மலக்குகளை கூப்பிட்டு, நன்மை தீமைகளை எழுதின மலக்குகளை கூப்பிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாரணை செய்வான். இவர் சொல்றது சரியா இல்லது மலக்குகள் வந்து அந்த மனிதன்ட்ட அல்லாஹ் கேட்பானா, இவங்க ஏதாவது உனக்கு அநியாயம் செஞ்சிட்டாங்களா, நீ நன்மை செஞ்ச விஷயத்த அப்படியே மாற்றி பாவங்களாக எழுதிட்டாங்களா என்று கேட்கும் பொழுது அந்த மனிதன் சொல்லுவானா, இறைவா, நான் உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் தான் பாவம் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், அது என்னுடைய மலக்குகள் எதையுமே தப்பாக எழுவலை, உண்மையான விஷயங்களை தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க, எழுதுனாங்க என்று அந்த அடியான் அல்லாஹ்விடத்தில் போய் முறையிடுவான். அப்போ அல்லாஹ் அந்த அடியானை பார்த்து பேசுவானா, உன்னிடத்துல நிச்சயமாக ஒரு நன்மை இருக்கிறது, ஒரு நன்மை இருக்கு. ஏதோ ஒரு நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் எனக்காக வேண்டி என்னிடத்துல நீ பாவ மன்னிப்பு தேடி இருப்பான். ஆனால் 99 முறை நீ பாவமான விஷயங்களை நடந்திருப்பா. ஒரு முறை 100க்கு ஒரே 1% என்னிடத்துல பாவ மன்னிப்பு தேடினா பார்த்தியா, அந்த பாவ மன்னிப்பு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, என்ன கலிமா சொல்லி ஈமான் கொண்டு ஒரு முறை நீ என்னட்ட பாவ மன்னிப்பு தேடினா பார்த்தியா உருக்கமா, அந்த பாவ மன்னிப்பின் மூலமாக நான் உன்னை சொர்க்கத்துக்கு அனுப்புகிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான். நீத்திற்குரிய தாய்மார்களே, எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் எந்த காலத்திலையும் எந்த நேரத்திலையும் அல்லாஹ்ட்ட கேட்கறத விட்டு நிராசை ஆகிவிட வேண்டாம். என்ன அல்லாஹ் கேட்டால் கொடுக்கவா போகிறான், நாம தானே சாப்பிட்றோம், நாம தானே உழைக்கிறோம், அல்லாஹ் எதுக்கு என்று நீங்கள் ஒருபோதும் நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, நினச்சி விடாதீங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு இடத்துல சொல்லுவாங்க, ல இஞ்சி அஹதுன் மின்கும் அமலஹு கால ரஜுலுன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களோட பேசி கொண்டு இருக்கும்போது சொன்னாங்களா, நிச்சயமாக உங்களுடைய அமல்கள் ஒருவரையும் வெற்றி பெற செய்யாது, ஒருவரையும் வெற்றி செய்ய, நம்ம செய்யக்கூடிய நன்மையெல்லாம் அல்லாஹ்ட்ட என்ன செய்ய முடியாது, போய் சேராது. நான் அல்லாஹ்வுடைய ரஹமத் கருணை இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ்ட்ட நீங்கள் என்ன செய்ய முடியும், நல்லடியாரெலாம் ஆக முடியும் என்று சொல்லும்போது ஒரு சஹாபி எந்திரிச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்களா, யார ரசூலல்லாஹ், உங்களுடைய அமலுமா, நீங்கள் செய்யக்கூடிய அமலுமா உங்களை கரை சேர்க்காது என்று சொல்லும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, நான் ஆமாம், நான் செஞ்ச அமலும் அல்லாஹ்ட்ட என்ன செய்யாது, கரை சேர்க்காது. அல்லாஹ்வுடைய இரக்கம் ரஹமத் இருந்தால் மட்டும்தான் நானும் என்ன செய்ய முடியும், அல்லாஹ்வுடைய நல்லடியாரெலாம் ஆக முடியும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் கண்ணியத்திற்குரிய தாய்மார்களை, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபிக்கே இந்த நிலைமை, நபியே இந்த வார்த்தையை சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் நம்மவருடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி கண்ணியத்திற்குரிய தாய்மார்கள் நம்ம சிந்தனை செஞ்சு பார்க்கணும். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் என்னை தண்டிச்சிருவான் என்று நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, ஒருபோதும் நிராசை ஆகி விடாதீங்க. ஒரு காலத்தில் நீங்கள் பாவம் செஞ்சீங்க, தொழுகையை விட்டீங்க,
என்ன செய்யல, என்னென்ன மார்க்க சட்டங்கள்லாம் அல்லாஹ் சொன்னான எல்லாத்தையும் விட்டீங்க. ஒரு நேரத்தில் உங்களுக்கு அல்லாஹ் புத்தியை கொடுக்குறான், உங்களுக்கு நினைவாற்றலை கொடுக்குறான். இத்தனை காலமாக நான் என்ன செஞ்சிட்டேன், தவறான வழியில இருந்துட்டேனே, அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி மன்றாடுறீங்க, மன்றாடி திருந்துறீங்க பாருங்க. அந்த ஒரு விஷயம் உங்களை என்ன செஞ்சிடும், உங்களை மௌத்துக்கு பின்னாடி உங்களுடைய வாழ்க்கையை என்ன செய்யப்படும், ஜெயம் பெற்று விடும், வெற்றி பெற ஒரு காரணமாக ஆகிவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கண்ணியத்திற்குரிய தாய்மார்களை சொல்லி காமிப்பாங்க. அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுவான், என்னுடைய அடியார்களை என்ன செஞ்சிடாதீங்க, ஒருபோதும் நீங்கள் என்ன செஞ்சிட வேண்டாம், நிராசையாக ஆகிவிட வேண்டாம் என்று பல இடங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பாங்க. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல சில கைதிகளை கொண்டுட்டு வரப்படுச்சு, கெட்டவங்களை பிடிச்சி கொண்டுட்டு வரப்படுச்சு. அந்த கைதிகளில் ஒரு பெண் இருந்தாங்க. பெண் என்ன செஞ்சாங்க, தன் குழந்தைய தேடிக்கொண்டே இருந்தாங்களாம். தன் குழந்தைய தேடிக்கொண்டு இருந்தாங்க. குழந்தை கிடைச்சதும் அதை தூக்கி என்ன செஞ்சாங்களாம், தன்னோட அணைத்து அந்த பெண்மணி அவ்வளவு முத்தம் கொஞ்சினாங்களாம், அவ்வளவு முத்தம் கொஞ்சினாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம், எல்லாம் பெண்களாக இருக்கிறீங்க, ஒரு பிள்ளை தொலைஞ்சு போச்சு, பச்சை பிள்ளை, அப்போ ரொம்ப நேரத்துக்கு பின்னாடி கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் எவ்வளவு சந்தோஷப்படுவோம், காணலைன்னா எவ்வளவு பறைக்க துடிக்க நம்மளுடைய என்னது உயிர் போயிட்டு வர்ற மாதிரி. அப்போ இதனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த பெண்ணை, அவள் தன் குழந்தையை நெருப்பில் எரியக்கூடியவளா நீங்கள் பார்ப்பீர்களா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இவ்வளவு பாசமாக அந்த பெண் இருக்குதே, உடனே அந்த பெண்ணிட்ட போய் அந்த புல்லை கிடைச்சிருச்சு, முத்தம் கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பிள்ளையை பிடுங்கி நெருப்புல போட சொன்னால் அந்த பெண்ணு ஒத்துக்குருவாங்களான்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. நல்லா சிந்தனை செஞ்சுப்பாங்க. நம்ம குடும்பங்களே வைங்களேன், நம்ம பிள்ளை ஒரு இடத்துல காணாவே போகலை, நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம பிள்ளையை தூக்கிட்டு போய் நெருப்புல போட சொன்னால் யாராவது ஒத்துக்குருவோமா, மனசு என்ன செய்யும், சாந்தமாகுமா? இப்போ சஹாபாக்கள் சொன்னாங்களே, யார சொல்லலாம், இது என்ன கேள்வி, அதுவும் ஒரு தாய் எப்படி என்ன செய்வாங்க, நெருப்புல போடுறதுக்கு என்ன செய்வாங்க, ஒத்துக்குருவாங்க? கொஞ்சமா சிந்திக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி சஹாபாக்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்களா, உலகத்திலேயே ஒரு ரஹ்மத் கொடுத்த மக்கள்கிட்டையே இவ்வளவு இரக்கம் இருக்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனித தோற்றத்தை, ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், எவ்வளவு அழகா படைச்சிருக்கிறான், எவ்வளவு ரிஸ்க்குகளை கொடுத்துருக்கிறான். அவங்க நல்லது செய்கிறாங்க, கெட்டது செய்கிறாங்க, அவங்க முஸ்லீமாக இருக்கிறாங்க, முஸ்லீமாக இல்லை, அவன் படைச்ச படைப்புக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மௌத்து வரையிலும் அவங்களுக்கு ரிஸ்க்கை கொடுத்துக்கிட்டு இருக்கிறானே, அவன் படைச்ச படைப்பை நெருப்புல போடுறதுக்கு அவன் விரும்புவானா? ஒரு தாய்க்கே இவ்வளவு பாசம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, 99 பாசம் உள்ள அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவன் நெருப்புல போடுறதுக்கு விரும்புவான் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. இணையத்திற்குரிய தாய்மார்களே, அந்த அளவு இரக்கம் காட்டக்கூடிய இறைவன். எனவே நிராசாகி விட வேண்டாம், என் உம்மத்து ஒருபோதும் நிராசையாகி விட வேண்டாம், நம்பிக்கை இழந்து விட வேண்டாம். ஒருபோதும் என்ன செஞ்சிடாதீங்க, அல்லாஹ் கொடுக்க மாட்டான், நான் இவ்வளவு நாள் பாவம் செஞ்சுட்டேனே, இனியும் ஏன் போய் நான் நன்மை செய்யணும், இனியும் ஏன் நல்ல விஷயங்கள் செய்யணும், இவ்வளவு காலங்கள் இஸ்லாத்துல பேருக்கு நான் என்ன செஞ்ச முஸ்லீம்களாக இருந்தேன், இனி வர காலங்களில் என்ன முஸ்லீம்களுடைய அடிப்படை கொள்கையே இல்லாமல் விட்டுருந்தேன், இனிமையாவது நான் என்ன செய்வேன், மௌத்து வரைக்குமாவது நான் திருந்தி அல்லாஹ்விடத்துல தௌபா செஞ்சிருவேன் என்று நீங்க என்ன செஞ்சிருங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னு சொன்ன அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சு நன்மையை நீங்க அடைஞ்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. ஆக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்ல வருவது என்ன அப்படின்னு சொன்னா, என்னுடைய உம்மத்துக்காகவே நான் இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறேன், என்னுடைய அருள் பார்வை தான் உங்களை என்ன செய்யும், நாளை சொர்க்கத்தில் கொண்டுட்டு போய் சேர்க்கும். எனவே என்னட்ட நிராசையாகி விடாதீங்க, என்னட்ட கேட்டுக்கிட்டே இருங்க, உங்களுடைய பாவ மன்னிப்புக்கு நீங்க என்ன செய்யுங்க, தௌபா செஞ்சுக்கிட்டே இருங்க, இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருங்கள், நான் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறேன். பாவங்களை விட்டும் நீங்க என்ன செய்யுங்க, ஒரு சத்திய பிரமாணம் செய்து கொள்ளுங்கள். சத்திய பிரமாணம் அப்படின்னு சொன்னா என்ன செய்யுது, இத்தனை காலங்கள் என்னுடைய வாழ்நாள் என்ன செஞ்சிருச்சு, தவறான வாழ்க்கையில என்ன செஞ்சிருச்சு, என்னுடைய வாழ்க்கை உருண்டோடி இருந்துச்சு, அல்லாஹ் எனக்கு ரமலான கொடுத்தான், எனக்கு ரமலான கொடுத்தான், நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான், அல்லது இரவு நேரங்கள்ல நின்று வணங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான். இனி வரக்கூடிய காலங்கள்ல என்னுடைய மௌத் ரூஹ் இந்த துன்யாவை விட்டு பிரியும் வரை நான் என்ன செய்ய மாட்டேன், நான் தொழுகையை விட மாட்டேன், குர்ஆனுடைய தொடர்பை விட மாட்டேன் என்று அல்லாஹ்விடத்துல வாய்தா வைத்து கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக நம்மவர்களுடைய பாவங்களை மன்னிப்பான் என்பதைத்தான் மேலே சொன்ன ஆயத்து நமக்கு என்ன செய்து எடுத்து காண்பிக்கின்றது. இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு இந்த உம்மத்திற்கு எடுத்து சொன்னார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எத்தனை காலங்கள் நம்மை விட்டும்
நன்மையான விஷயங்கள் பட்டோலைகள் உருண்டோடினவோ இனி வரக்கூடிய காலங்களிலாவது அல்லாஹ்விடத்துல தௌபா செஞ்சு நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் மோட்சம் பெற்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை மௌத் வரையிலாவது இஸ்லாமியனுடைய அடிப்படை கொள்கையோடு வாழக்கூடிய ஒரு தௌஃபீக்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்து நல்லருள் புரிவானாக. எதையெல்லாம் கேட்டோமோ கேட்கக்கூடிய பேசியக்கூடிய நாவிற்கும் செவிகளுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய ஒரு தௌஃபீக்கை ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். வா ஆகிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.